கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு சோஸ்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவராய கர்த்தர் கடந்த 6 நாட்கள் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து அபரிதமாய் காப்பாற்றிய அந்த தேவாலய தேவனை போற்றத்தக்கதாகவும் புகழத்தக்கதாகவும் இந்த ஆராதனை ஆரம்பப்படுறதாக யாவரும் எளிமை என்று 27வது பாடலை பாடுவோம். சாற்றுகிறோம் சோத்ரம் உமது தருமண்டுக்கே சோத்ரம் மனேசா மாரா பூரணேசா சோத்ரம் மகிழோடு ஜபமொழி மாலை சோத்ரம் தருவாய் துணை சோத்ரம் இந்த தருணமே கொடு சோத்ரம் மனேசா. இப்பொழுது ஆண்டவரின் 10 கற்பனைகளை நந்தினி அவர்கள் முன்னின்று வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பத்து கற்பனை யாத்திராகம் 20:1-17 முடிய மாறி மாறி வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமானவர் உன்னை அடிமத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்கள் ஒப்பான ஒரு சொர்க்கத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாயிருக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்கின்றேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை கண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிற
பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டையும் செய்யாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக என்றார். ஆமென். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, இதோ இந்த வேளையில் சிறு கூட்டமாக உண்மை நோக்கி அப்பா பிதாவே என்று தொழுதுள்ள எல்லா சிலாக்கியத்தை கொடுத்த கிழமைக்காக கொண்டாடி சொல்கிறோம். அப்பா எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தில் தொழுகிறோ அந்த இடத்தில் வசிப்பேன் என்று சொன்னிய எங்கள் அன்பின் கர்த்தாவே, இதோ இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே வாரும். எங்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீர் அறிய பிரியப்படுகிறது ஆண்டவரே. எங்கள் மனதில் உள்ள கஷ்டங்களை நீர் மலை போல வந்தாலும் பனி கூட நீக்க வளவராய் இருக்கிறார் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் அப்பா ஓய்வு நாள் பணியிலிருந்து தெய்வீக ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அப்பா பேசக்கூடிய தாசரை மறைத்து எங்களுக்கு அந்த பரம மன்னாவை கொடுத்துள்ள வேண்டுமாய் எங்களுக்காக பாடுபட்டு உயிர்த்து ஆண்டவர் இயேசுக்கு இனி நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டுடைய நாம் கனம் பண்ணக்கூடிய ஒரு நேரம், ஆண்டுக்கு நாம் பலி செலுத்தக்கூடிய நேரம், ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டு செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தக்கூடிய நேரம். அப்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த நிமித்தமாக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதித்த நிமித்தமாக ஆண்டவர் உங்களை ஆயுசு நாட்களில் பெருக பண்ணி பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற பிள்ளைகள் விசேஷமான நீங்கள் காணிக்க இருக்குமானால், ஸ்தோத்திர காணிக்க இருக்குமானால் நீங்கள் முன்பாக வந்து தசம பாகம் ஸ்தோத்திர காணிக்கை, பிறந்த நாள் காணிக்கை, திருமண நாள் காணிக்கை இருக்குமானால் நீங்கள் முன்பாக பண்டைய சாலையிலே வந்து உங்களை நீங்கள் காணிக்கை கொடுக்க முடியாது. அந்த வேலை திருச்சபடி காணிக்கை எடுக்க முடியும். இந்த வேலை பவானி சிஸ்டர் முன்பாக வந்து விசேஷ பாட்டை பாடுவார்கள். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகின்றேன், ஆசையுடன் தினம் ஓடுகின்றேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரம் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரம் எடுத்து கட்டுவித்தீரே. பழானவைகளை சீர்படுத்திவிட்டீர், பழானவைகளை சீர்படுத்திவிட்டீர். பயிர் நிலமாக என்னை மாற்றிவிட்டீர், பயிர் நிலமாக என்னை மாற்றிவிட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னையும் தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னையும் தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை தடைக்கு மூலக்கல்லாய் மாற்றி விட்டீரே.
தலைக்கு மூளை கல்லாய் மாற்றி விட்டீரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அவருமாய் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் இந்த நாளைக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். பாடலை பாடிய மகளை தேவன் ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. ஆண்டு பரலோகத்தின் மையான தேவனை இந்த திருச்சபையை ஆசீர்வதித்திருப்பீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கையின் பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தசவபாகல் ஸ்தோத்திர காணிக்கை மச்சமாய் அந்த ஆண்டதை அற்பவாற்றல் வாங்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பொருத்தனை காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் பள்ளி காணிக்கை தெய்வகால காணிக்கையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆண்டு அது 30, 60, 100 பெருகவும் இந்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் எண்ணி பார்க்கத்தக்க தேவனை கிருபை செய்யுங்க. வழிநடத்துங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை உங்கள் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் சென்ற வாரம் முழுதுமாய் நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்துக் கொடுத்த தேவன் எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன், ஆச்சரியமான தேவன். நம்மளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் துதிக்கி விட்ட கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உலகத்திலே அநேக தெய்வங்கள் உண்டென்று மற்ற புறமஸ்தார்கள் பலவிதமான விக்கிரைகளை தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்து உருவாக்கி மெய்யான தெய்வத்தை வணங்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் அநேக முறை எண்ணி பார்ப்பதுண்டு, ஆண்டவரே இந்த உலகத்திலே எப்படியேப்பட்ட பாவியாக இருக்கிற எனக்கு ஆண்டவர் இந்த மெய்யான சத்தியத்தை கொடுத்து இந்த மெய்யான திருச்சபையிலே ஒரு அங்கத்தினராக தெரிந்து கொண்டு இந்த திருச்சபைக்கு அடியேனை ஒரு ஊழியக்காரனாக எனக்கு அழைத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தயவு செய்து நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசும்படியாய் இந்த சத்தியத்தை நாங்களை விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் துணை பெறும்படியாய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த தெய்வத்தை எப்படி பார்க்கிறோம்? நீங்களும் நானும் அறிந்த தெய்வத்துடைய பிரதிபலிப்பு என்ன என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த தெய்வத்துடைய பிரதிபலிப்பு நாம் எப்படி இருக்கோம், இந்த தெய்வத்துடைய பிரதிபலிப்பு ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளும் சொல்லி அந்த நாளை படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14:6 வசனம். பார்த்துதான் படிக்கணுமா? வெளிப்படுத்தல் 14:6. பின்பு வேறொரு தூதன் வானத்தில் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், வாசைக்காருக்கும், ஜனக்கூடத்தாருக்கும் உடனாக இருந்து 7 வாசங்க மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்துங்கள் போதும். இதனால படிக்கின்ற ஒரு சத்தியமானது தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்தால் என்ன பொருள்? இன்னைக்கு படிக்கின்ற ஒரு காரியம், இந்த முத்துது சத்தியத்திலே ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியமானது தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்தல் என்றால் என்ன? அவரை மகிமைப்படுத்தல் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அநேக அர்த்தங்களை நாம் படிக்கின்றோம். தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த மகிமைப்படுத்துங்கள் மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முத்துவ சத்தியத்தை படிக்கணும். நேற்று கூட நம்ம படிச்சோம், மகிமைப்படுத்துங்கள். அப்ப ஒவ்வொரு இடத்துல சொல்லக்கூடிய அநேக பின்னணி இருக்கிறது. மகிமை எனக்கூடிய அநேக பின்னணி இருக்கிறது.
இன்னைக்கு இந்த மகிமைப்படுத்துங்கள் என்றபடிய இந்த படிக்க போறோம். அப்ப மகிமை என்று பார்க்கும்போது ஒரு விதத்துல அதுக்கு மிகுந்த பிரகாசம், அது ஒரு விதத்துல அது பிரகாசம் அல்லது ஆண்டவரை நான் மேன்மைப்படுத்துவது. அப்ப இந்த மகிமைப்படுத்துங்கள் என்று குறித்து பார்க்கும்போது அநேக வசனங்கள் நான் படிக்க போறோம். எப்படி நான் மகிமைப்படுத்துவது? உதாரணமான வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 33:18 எடுத்தவங்க நீங்க சீக்கிரமா வாசிங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். யாத்திராகமம் 33:18. அதற்கு மோசே அவர் ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அவதொனியாகிய சத்தமும் அல்ல. 33:18. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இங்கே வாசிக்கும் போது உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்ப என்ன உம்முடைய மகிமை? வெளிப்படுத்தலை நான் வாசிக்கும் போது தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க முடிந்தது. அப்ப அநேக சத்தியங்களை இதுல அடங்கியிருக்கிறது நான் வாசிக்கிறோம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. பரலோகத்தின் தேவன் நியாய தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இப்ப தானியேல் புஸ்தகம் மற்றும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல இதை நான் வாசிக்கிறோம். அப்ப ஏன் என்று பார்க்கும்போது கிறிஸ்துவை வருகை குறித்து நான் பார்க்கும்போது இதோ ஆண்டவர் சொல்றாரு வருகிறேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்ப இந்த அவர் சொல்றாரு, ஒருவேளை நீங்க வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் செய்யட்டும், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய வீட்டில நியாய தீர்ப்பு துவங்குகிறது. பவுல் சொல்றாரு, இனி வரும் நியாய தீர்ப்பு குறித்து பேதுரு தேவனுடைய வீட்டுல தூங்கிறது காலமாக இருக்கிறது என்று சொல்றாரு. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வளைந்தது. அப்படின்னா கிறிஸ்து வரும் முன்பே நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல தூங்குகிறது. அப்ப அவர் வரும் முன்பே இந்த செய்தியானது அறிவிக்கப்பட வேண்டும். இது ஒரு சுவிசேஷ செய்தியாக இருக்கிறது. தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்துங்கள். இந்த நீங்கள் நானும் இந்த மகிமைப்படுத்துங்கள் சொல்ற சத்தியத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று பார்க்கும்போது இந்த 33:18 வாசிக்கும் போது அவர் உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் வாசிக்கும் போது ஒரு அருமையான ஒரு சத்தியமா இருக்கிறது. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். அவருடைய மகிமை என்னவென்று கூறுகிறார். நான் கவனிச்சு பாத்தீங்களா? வெளிப்படல என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். இங்க வாசிக்கிறோம் யாத்திராகமம் 33:18 உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். நம்ம வாசிக்கிறோம் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். இவர் கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். இந்த மகிமையை நீங்க பார்த்திருக்கமா? நீங்க நான் பார்த்திருக்கமா? அவருடைய மகிமை பார்த்திருக்கமா? அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய நாமத்தை கூறுகிறார். அப்ப மகிமை என்று பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை கூறுகிறார். யாத்திராகமம் 33:19 வசனம் வாசிங்களேன். அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி அப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய மகிமையை காண்பித்தரணும் அப்படின்னா என்ன சொல்றாரு? நான் வாசிக்கும் போது என்னுடைய தயையெல்லாம் உமக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அப்ப எவன் மேல் கிருபையா இருப்பேனோ எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ என்ன சொல்றாரு? அப்ப அவருடைய தயவு, அவருடைய நாமம், அவருடைய மகிமை என்னவென்று பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்போது அவர் சொல்றாரு, அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தையும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். என்ன கேட்கிறாரு அவரு? என்னத்தை கேட்கிறாரு? மகிமை. என் மகிமையை காண்பதோட கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? எவன் மேல் கிருபையா இருப்பேனோ எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ. அப்ப அவர் சொல்றாரு. அப்ப இவர் கேட்கிறாரு என் மகிமையை காண்பதோறும். மோசே கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவருடைய குணத்தை சொல்றாரு.
என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்னா அவருடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய குணத்தை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, இங்க வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் மகா தயவும் உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு மோசேக்கு அவருடைய குணத்தை சொல்றாரு. தேவனுக்கு பிரியமான அத்வந்தி விசுவாசத்திலே அவர் யாருன்னா, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் சொல்லி என்ன சொல்றாரு, அவருடைய குணத்தை சொல்றாரு. அப்ப தேவனுடைய மகிமை என்று பார்க்கும்போது அது தேவனுடைய குணம். மகிமை என்பதற்கு அர்த்தம் குணம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். மகிமை என்றால் என்ன தெரியுங்களா? தேவனுடைய குணம். அப்ப நம்ம வெளிப்படல வாசிக்கிறோம், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் பின்ன நம்ம என்ன செய்யணும்? அவருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 19:1 வாசிங்களேன். சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானம் என்ன பண்ணுது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. அப்ப என்ன பண்ணுது? அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. அதை பார்க்கிறோம். அது சூரியன் இருக்கிறது, காலம் உதிக்கிறது, மறைகிறது. அந்த மேகத்தை பார்த்தா இப்படி இருக்கும் பாத்தீங்களா? தேவன் என்னை எப்படி படைச்சாரு, நான் எப்படி மகிமையா இருக்கிறேன். அப்ப வானங்கள் என்ன பண்ணலாம்? தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. அப்ப திருவொற்றில் விசுவாச பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தணும். அப்ப அவரு குணத்தை சொல்றாரு. மோசே கேட்கிறாரு, நான் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். அப்பனா தேவனுடைய குணம். அப்ப இயற்கை என்ன பண்ணது? தேவனை வெளிப்படுத்துகிறது. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. இந்த பரிசுத்தமான வேத வாக்கியம் தேவனை வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்தி பார்க்கும்போது படைப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறது. தேவன் எவ்வளவாய் அன்புள்ளவர் என்பதை, அந்த அவர் கருணை உள்ளவர் என்பதை அதை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய நன்மை, அவருடைய தியாகம் படைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். சங்கீதம் 85:9 வாசிக்கிற 85:9. நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவருக்கு சமமாய் இருக்கிறது. இங்க தாவீது ரொம்ப அழகாக இந்த ரட்சிப்பையும் மகிமையும் குறித்து இணைத்து எழுதும்போது ஒரு அற்புதமான பாடம் பாருங்க. நம்முடைய தேசம் என்ன தேசம்? இந்திய தேசம். சரிங்களா? மகிமை வாசமாயிருக்கும்படி இந்த இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய மகிமை அடைய வேண்டும். எப்படி? அவருக்கு பயந்தவருக்கு சமமாயிருக்கிறது. இந்த இந்திய தேசத்திலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவருடைய மகிமைப்படுத்தும் போது நமக்கு என்ன இருக்கா? ரட்சிப்பு எப்படி இருக்கு? சமமாய் இருக்கிறது. தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய குணத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய குணத்தை நான் பிரதிபலிக்கும் போது எனக்கு என்ன இருக்கா? ரட்சிப்பு சமமாய் இருக்கிறது. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? இல்ல. ரட்சிப்பின் ஆரம்பம் இருக்கு. நீ என்ன பண்ணோம்? நீ மகிமைப்படுத்தும் போதுதான் உனக்கு ரட்சிப்பு சமமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவன் முற்றிலுமாய் மாறுகிறான், முற்றிலுமாய் மாறுகிறோம். நம்முடைய பழைய பாவ ஜீவியம் மாறுகிறது. மகிமை என்று பார்க்கும்போது தேவனுடைய குணத்தை குறிக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, மகிமை என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய குணத்தை குறிக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். யாத்திரையாகமம் 34:29. யாத்திரையாகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோட பேசினதாலே தன் முகம் பிரகாசிப்பதை அறியாதிருந்தார். சரிங்களா? இப்ப சாட்சி பலகை ரெண்டையும் எடுத்துக்கொண்டு போகும்போது, இறங்கும் போது என்ன பண்றாங்க? அவர் பேசினாலே தன்னை முகம் ஆயிடுச்சு, பிரகாசமாயிற்று. தேவனுடைய அந்த பிரதிபலன் ரிஃப்ளெக்ஷன் அவர் மேல பட்டு மோசே பேசிக்கிறாரு. மோசே முகம் எப்படி இருக்குங்க? பிரகாசமா இருந்துச்சு. சரிங்களா? இது என்ன தெரியுங்களா? இது பிசிக்கல், சரீர பிரகமாக. அப்ப நான் பார்க்கும்போது ஆணுடைய ஆவிக்குரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த மோசே தேவனை பார்க்கும்போது எப்படி பாருங்க. அப்ப அவர் கிராஸ் பண்ணி போறாரு. ஆண்டவர் உங்களை என்னை கிராஸ் பண்ணி போயிருக்கிறாரா ஜெபம் பண்ணும்போது? சரிங்களா? அப்ப எப்படி இருக்கான்? முகம்
பிரகாசமா இருக்கு. இது ஒரு விதமான மகிமை. நீங்கள் நானும் ஜெபிக்கும் போது, அந்த ஜெபத்தை உணரும் போது, தேவனை பார்க்கும் போது, தேவன் நம்மளை கடந்து போகும்போது மோசேயின் முகம் பிரகாசமா இருந்தது. அந்த மகிமையை பார்த்தார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரீரபரமாக தேவனோடு இணைந்து இருக்க இருக்க நீங்கள் நானும் இடத்தை பெற்றுக்கொள்வோம், தேவனுடைய குணத்தை பெற்றுக் கொள்வோம். அப்ப மோசே தேவனோடு இணைந்து இருக்கும் போது, அவர் கடந்து போகும்போது அந்த மகிமையை, அந்த குணத்தை பெற்றுக் கொண்டார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, யாத்திரையாகமம் 33:11 வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 33:11. ஒருவன் தன் சிலனோடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அப்ப யோசிச்சு பாருங்க, யார்கிட்ட பேசும்போது, தன் சினையனோட பேசும்போது மோசேயோடு பேசினார். அப்ப மகிமை என்பதற்கு தெரியுங்களா, ஒரு பொருள் பிரகாசம், அந்த மகிமையை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னொரு பொருள் மகிமை என்பதற்கு குணம். அப்ப முகம் பிரகாசித்தது அப்படின்னா, ஒருவன் இயேசுவோடைய குணத்தை பெற்றுக்கொண்டான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முகத்தை பார்க்கும்போது பிரகாசமா இருந்தது. இந்த மோசே தேவனுடைய குணத்தை பெற்றுக் கொண்டான். அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது. ஏனென்றால் அந்த அவர் கடந்து போகும்போது மோசேயுடைய முகம் பிரகாசமா இருந்தது. அவர் மேல் ஈர்க்கப்பட்டு அவர் மேல் இருந்ததாலே அந்த குணத்தை பெற்றுக் கொண்டான், அந்த மகிமையை பெற்றுக் கொண்டான். நீங்கள் நானும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மளோடு வாசம் பண்ணும்போது, நாம் வேதத்தை வாசிக்கிறோம், 7 பொன் குத்துகள் மத்தியிலே உலாவது சொல்லிக் கொண்டாவது. இங்கே இந்த திருச்சபை மத்தியிலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குணம் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படின்னா நம்முடைய குணம் மாறுகிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிடம் மிகுந்த சாந்த குணமா இருந்தான். அப்ப மோசே கொடுத்து வாசிக்கும் போது அவர் ரொம்ப பிறப்பிடன் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கோபக்காரா இருந்தார், ரொம்ப கோபக்காரா இருந்தாரு. அப்ப மோசே என்ன செய்யறதுன்னா, மனிதனை கொன்று போட்டாரு, மண்ணிலே புதைச்சாரு. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான், மாறினாரு. அங்க சொல்றாரு, சகல மனிதரை காட்டிலும் சாந்த குணம் தான் மாறினான். மோசே ரொம்ப கோபக்காரர் தான். ஆனா தேவனோடு இணைந்து இருக்க இருக்க அந்த மோசேயுடைய கேரக்டர் மாறிச்சு. தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய மகிமை பெற்றுக்கொண்டான். 40 வருஷம் என்ன பண்ண தெரியுங்களா, பொறுமையை கற்றுக்கொண்டான். அப்ப நம்முடைய குணம் மாற வேணும் என்று பார்க்கும்போது 40 வருஷம் என்ன பண்ணாரு, அவர் ஆடு மேய்த்தாரு. ஆண்டவர் ஒரு மனிதனை மாற்றுகிறார், ஆண்டவர் ஒரு மனிதனை முற்றிலுமாய் மாற்றுகிறார். எப்படியேப்பட்ட குணம் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னை தகுதிப்படுத்த என்று பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட கோபம் படைத்த ஒரு மோசே மிகுந்த சாந்த குணமாக மாறினார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று பார்க்கும்போது, ஆண்டவரே நான் இந்த நாளிலே நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் என்னோடு இருக்கும்போது தேவனுடைய அந்த குணம் நம்மில் உருவாகும். தேவன் நம்மோடு இருக்கும் போதுதான் தேவனுடைய குணத்தை அந்த மோசே பெற்றுக் கொண்டார். நீங்கள் நானும் தேவனோடு இணைந்திருக்கும் போது தேவனுடைய குணத்தை பெற்றுக் கொள்வோம். அப்படின்னா அது மகிமை. இன்னொரு உதாரணமான வசனம் யோவான் வாசிக்கும் போது 1:14 வாசிக்கிறேன். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பாத்தீங்களா? அப்ப எப்படி நமக்கு அந்த மகிமை கிடைக்குது? இங்க யோவான்ல அந்த வார்த்தை என்னவாச்சு? மாம்சமாகி. அந்த வார்த்தை பாத்தீங்களா? அந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து மாம்சமாய் மாறி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் என்ன பண்ணாரு? நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய மகிமையை கண்டோம். அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ளே, அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாய் வந்து நமக்குள்ளாய் வாசம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? மகிமையை கண்டீர். அப்ப என்னை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னா தேவனுடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவனை நான் குணத்தை பெற்றுக்கொள்ளும் போது இங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க? அவருடைய மகிமையை நான் கண்டோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை யார்கிட்ட பார்க்கறாங்க? நம்மில் காண வேண்டும். இயேசுடைய குணத்தை நம்மில் காண வேண்டும். இயேசுடைய மகிமையை நம்மில் கண்டார்கள். வார்த்தை என்பது பார்க்கும்போது கிறிஸ்து.
அந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். இயேசு கிறிஸ்து பிறந்தவர் என்ன பண்றாங்க? ஒரு பெரிய வெளிச்சமா இருந்திருக்கலாம். ஆனால் மகிமையை நான் கண்டோம். அவருடைய குணத்தை நான் பார்த்தோம். என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து பிறந்த போது என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆடி மத்தவங்க அவருடைய மகிமையை கண்டோம். அப்படின்னா குணத்தை கண்டோம். இயேசுடைய குணத்தை நாங்கள் கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரனான அந்த மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? 3 காரியம். நமக்காக பூமியில் அவர் பலியாக வந்தார். பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிதாவுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று பார்க்கும்போது மார்க்கில் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க் 1:37. அவர் அதிகாலையில் கிறிஸ்துவோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதான் 1:35 தான வாசிங்க. 35 தான வாசிங்க. ரைட். என்ன பண்றாரு? அதிகாலையில் இருட்டோட எழுந்து என்ன பண்ணாரு? வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணாரு. அப்ப என்ன அவர்களை பார்த்தாங்க சரிங்களா? அப்ப பிதாவோடு காத்திருந்த காரணமாக என்ன செய்தாரு? பிதாவுடைய குணத்தை பெற்றுக் கொண்டாரு. அதிகாலையிலேயே என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. அப்ப இவரை பார்க்கும்போது என்ன இருந்துச்சு? அந்த மகிமை இருந்தது. பிதாவுடைய குணத்தை பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டார். அவரோடு தங்கியிருக்க வேண்டும். அவரோடு நெருக்கமான உறவு வைக்க வேண்டும். அப்பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்வோம்? தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று நான் பார்க்கும்போது தேவனுடைய மகிமை என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய குணம், தேவனுடைய குணாதிசயம். 10 கற்பனை என்னது? 10 கட்டளை என்னது? தேவனுடைய குணம். அது ஏன் இன்றைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறாங்க? ஏன் இன்னைக்கு நம்ம 10 கற்பனை வாசிச்சோம்? அந்த 10 கற்பனையை நான் கடைபிடிக்கும் போது தேவனுடைய குணத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த 10 கற்பனை ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு பல சொல்றாங்க. 10 கற்பனை ஒளிந்து போகவில்லை. இந்த 10 கற்பனையை நீங்கள் நான் கடைபிடிக்கும் போது தேவனுடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்ப அதிகாலே அவர் பிதாவோடு ஜெபம் பண்ணாரு. அப்படின்னா பிதாவோடு இந்த மகிமையை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னும் 2 வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரொம்ப அற்புதமான வசனம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4:5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரசங்கிக்கிறோம். அப்ப இன்னொரு வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். யோவான் 2:11. யோவான் சரிங்களா? இங்க கானாவூர்ல ஒரு அற்புதமான நம்ம காரியத்தை வாசிக்கிறோம். என்ன செய்யறாங்க? திராட்சை ரசத்தை தண்ணிய திராட்சை மாற்றாங்க. இவ்விதமாய் இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயிலே கானாவூர்ல செய்து என்ன பண்ணாராம்? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரு. இங்க திராட்சை ரசம் குறைவாய் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அங்க தண்ணியை ஊற்றுறாரு, திராட்சை ரசமா மாற்றாரு. இது என்னன்னா இந்த செய்தி எல்லாம் பரவுது. அப்ப என்ன போச்சு? அப்ப தேவனுடைய குணம் என்னது? அற்புதம் செய்கிறது. முதல் அற்புதம். அப்ப தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய குணத்தை அங்க வாசிக்கிறவர்களா அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எதனால விசுவாசம் வைத்தாங்க? தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொண்டார்கள், தேவனுடைய குணத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த நாளிலே நீங்கள் நானும் தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னொரு வசனம் யோவான் 11:4 வாசிப்போம். யோவான் 11:4.
இதோ இயேசு அதை கேட்டபோது பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அநேக வேளை நமக்கு கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். நம்ம என்ன செய்யறோம்? ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம் கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை கொடுத்தீங்க அப்படி சொல்லி நம்மளையே நாம் வருத்தி கொள்கிறோம். ஆனால் இங்கே நான் வாசிக்கும் போது பாத்தீங்களா, இத இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், சம்டைம்ஸ் என்ன செய்யறோம், ப்ரீ கேன்சர் வந்துடும், ஒரு சீரியஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். ஐயோ என்ன ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படி செஞ்சீங்களா ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன செய்வோம்? அநேக முறையில பிசாசு என்ன செய்வான்? தேவனை தூஷிக்க வைப்பான். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது என்ன தெரியுங்களா? இது மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரன் அதனால் அப்ப சில பேர்ல பிரச்சனைகளும் போராட்டம் வரும்போது ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார்? நமக்கு அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் சுகம் கொடுக்கிறவர், அவருடைய குணம் சுகம் கொடுக்கிறவர், அற்புதம் கொடுக்கின்ற ஒரு தேவ மகிமையை நீங்க நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கடைசியாக வாசிக்கும் போது அவருடைய குணம் எங்கு தரம் வந்துச்சு? கடைசியாக அவருடைய குணம் சிலுவையில் அற்புதமான ஒரு பாடம் பூர்ணமாய் வெளிப்படுச்சு. தன்னுடைய தியாகம், தான் தாங்க செய்கிற குணம் மகிமை என்பதற்கு அவர் சிலுவையை வெளிப்படுத்துறது தெரியுங்களா? என்ன பண்ணாரு? பிதாவே இவர்கள் செய்யறது என்ன செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் குணம் வெளிப்படுச்சு. வெளிப்படுத்த வாசிக்கிறோம். நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்துங்கள், தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். தேவனுடைய அப்படின்னா நம்ம எதை சொல்ல வேண்டும்? முத்துவ சத்தியம் சொல்லுங்க, முத்துவ சத்தியம் சொல்லுனா நம்ம எதை சொல்லணும்? தேவனுடைய குணத்தை சொல்ல வேண்டும். தேவனுடைய குணம், அவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவன், அவர் அற்புதம் செய்யக்கூடிய தேவன், அவர் சுகம் கொடுக்கக்கூடிய தேவன் என்பதுதான் பிரதிபலிக்கக்கூடிய தேவன். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம மத்தியில வாசிக்கிறோம் 24:14 சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்ப தேவனுடைய வல்லமையை நீங்க நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டு சொல்றாரு, உங்களை என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த மகிமையை நீங்க நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 18:1 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 18:1 வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு வேறொருத்தன் அதிகாரமாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அப்ப கடைசியா வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகிமையை, இந்த குணம் இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த பூமி பிரகாசமாயிற்று. தேவனுக்கு பிரியமான பிள்ளை, தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று பாருங்கள். அவருடைய குணத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருச்சபை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் இங்கேருந்து கடந்து போகும்போது தேவனுடைய குணத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும். தேவனுடைய குணத்தை நான் திருச்சபையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் தேவனுடைய குணத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து அதை மகிமைப்படுத்துங்கள். பார்க்கும்போது அவருடைய குணத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மோசே அவரை கடந்து போகும்போது அவருடைய மகிமையை கண்டார்கள், அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இங்கிருந்து கடந்து போகும்போது ஆண்டுடைய இந்த நாளிலே ஆண்டவர் கடந்து போகும்போது நம்முடைய முகம் பிரகாசமாய் மாற வேண்டும். தேவனுடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். இந்த ஆராதனையின் முடிவு பாடலாக சீயோன் இனிய கீதத்திலிருந்து 307வது பாடலை பாடுவோம். வேறாவற்றிற்கு பாக பேருகள் மண்டாம் சகலத்தின் மேலும் ஜெயங்களும் என்று பாக நான் பாடுவேன். வேறாவற்றிற்கு பாக சகலத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுமா
சிந்தை வைத்தவன் பூரண சந்தோஷம் அடைந்திடுவார். கிறிஸ்து உள்ளங்கையில் மறைக்கப்பட்டேன், அங்கு பகையாடி அவன் காவலர்கள் சேரும் பின்தொடராம். சர்க்கரத்தின் மேகம் நிழலிடவாம். யெகோவாவின் பேரில் சிந்தை வைத்தவன் பூரண சந்தோஷம் அடைந்திடுவான். அந்த சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களோடு இதை பேசி நினைக்கிறவைக்காய் நன்றி செலுத்துகிறோமானவரே. ஆண்டவரே, மோசே உடைய மகிமையை காண்பதில் சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையும் உங்கள் இரக்கத்தை நீப்படுத்தினாண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் உமக்கு குணத்தை கேட்டபடியாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுக்கு பயந்து இந்த மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி வாசிக்கிற நாங்கள் ஆண்டவரே, குணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமானவரே. இந்த நாளிலே சாட்சி சொன்ன ஒரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறானே, பாரத்தோடு அந்த ஏக்கத்தோடு அவருடைய வாழ்க்கையிலே சாட்சி சொன்ன பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆட்சேபிக்கிறோம். திருமணமாக ஆதரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறானே, ஏற்ற நாளிலே நல்ல வரங்களை தருபடியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் உங்களுடைய குணத்தை நாங்கள் பிரதிபலிக்க அதேபடி நாங்கள் மகிமைப்படுத்த தேவனை கிருபை செய்யுங்கப்பா. மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக வாழ முடிவார். அன்றே அந்த மோசேயுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாய் இருந்ததோ அப்படியாய் நாங்கள் உம்மோடு கூட செபிக்க உம்மோடு இணைய வேதத்தை வாசிக்கத்தக்க அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்மோடு நெருங்கி ஊர்வலத்தக்க உதவி செய்யும். கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்தோம், பாதுகாத்தோம். உங்களுடைய மகிமைக்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களை பரிசுப்படுத்தும். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உடைய குணத்தை நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பியும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றும் என்றும் சதாக்களும் உங்களோடு இருப்பதாக, ஆமென். வாழ்வை எங்களுக்கு